2023-24 ஆண்டுக்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம், சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2023-24 ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவின்படி சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்சவரம்புக்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும். தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் இந்த நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தில் கீழ்மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழுநேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1000 சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும். சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கும் ரூபாய் 500 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் சாதித்தவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் உயரிய விருதான கேல் ரத்னா விருது தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் டி குகேஷ் மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் ஒலிம்பிக் சாதனையாளர் மனு பாக்கர், இந்திய ஆடவர் ஹாக்கி அணி தலைவர் ஹர்மன்பிரீத் சிங் மற்றும் பாரா ஒலிம்பிக் வீரர் பிரவீன்குமார் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 17ஆம் தேதி விருது வழங்கி கௌரவிப்பார். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்துக்கு தங்களது பங்களிப்பை தருவதாக கூறிய தனியார் பள்ளி சங்கத்துக்கு நன்றிதான் கூறினேன். இது தெரியாமல் அரசு பள்ளிகளை தத்துக் கொடுத்து விட்டதாக கண்டன அறிக்கை வெளியிடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். மேலும் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுப்பதோ தாரை வார்க்க வேண்டிய அவசியமோ அரசுக்கு இல்லை. பள்ளி கல்வித்துறை என்பது எங்களுடைய பிள்ளை. எங்கள் பிள்ளையை நாங்கள் தான் வளர்த்தெடுப்போமே தவிர மற்றவர்களுக்கு தத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன் என்று ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கோரிய பாமக மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டார். இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராடினால் கைது செய்வதா? அண்ணா பல்கலைக்கழக சிக்கலில் திமுக அரசை குற்ற உணர்வு உறுத்துகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக வலைதளங்களில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சர்ச்சை கருத்தை பதிவிட்ட வழக்கில் பாஜகவை சேர்ந்த நடிகர் எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இருந்ததைப் போலவே மத வழிபாட்டு தலங்களின் தன்மையை மற்றும் உரிமையை பேணுவதற்கு வழிவகை செய்யும் 1991 மத வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை அமல்படுத்த கோரி AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. சென்னையில் 4வது மலர் கண்காட்சியை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த மலர் கண்காட்சி ஜனவரி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செம்மொழி பூங்காவில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நுழைவுச் சீட்டு வழங்கப்படும். பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணியும் நானும் பேசியது உட்கட்சி விவகாரம், அது சரியாகிவிட்டது. பாமக இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பரசுராமனை அறிவித்து விட்டோம், அவருக்கு நியமன கடிதமும் கொடுத்து விட்டோம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மக்கள் கூட்டத்துக்குள் பிக்கப் ட்ரக் பாய்ந்த சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. போலீசுடனான துப்பாக்கிச் சண்டைக்கு பிறகு அந்த ட்ரக்கின் ஓட்டுநர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட ட்ரக் ஓட்டுநருக்கு ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் உறுதியாகியுள்ளது.